வணக்கம். என்னோட பேர் வி. ஜெய் கணேஷ். என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், வாட்ஸ்அப் நம்பர், மொபைல் நம்பர். டைம் சேவ் பண்ண தான். இந்த வீடியோட பர்ப்பஸ் என்னன்னா, உங்க பிள்ளைங்க தான் உங்க உலகம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்காக நல்லது செய்றீங்க. ஆனா அது ஃபேக்கா, அதாவது பொய்யா போய் முடியுது அப்படின்றது என்னைக்கா நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு நான் ஏன் அப்படி சொல்றேன், அது உண்மையா பொய்யா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே. இப்போ உங்க பிள்ளை, அதாவது உங்க பையனோ, பொண்ணோ மேத்ஸ் சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்றீங்க, நல்லா பெஸ்ட்டா வரணும்னு சொல்லிட்டு ஒரு மேத்ஸ் டியூஷனோ, இல்லன்னா ஒரு கோச்சிங் சென்டர்ல போயிட்டு ஒரு சார்கிட்டயோ, மேம்கிட்டயோ நீங்க வந்து ஜாயின் பண்ண வைக்கிறீங்க உங்க பிள்ளைங்கள. ஓகே. அப்ப எந்தத்துல தப்பாவுது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கிறீங்களா? எனக்கு புரியுதுங்க. அப்ப மேத்ஸ் டியூஷன் போயிட்டு இருக்காங்க. ஆனா கூட பார்த்தீங்கன்னா, காத்தால ஸ்கூல் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 9:00 தான் ஆரம்பிக்குது மார்னிங். அப்படி இருக்கிற நேரத்தில வந்து பிள்ளைங்க வந்து சீக்கிரமா, அதாவது 15 மினிட்ஸ் முன்னாடி, இல்ல 20 மினிட்ஸ் முன்னாடி ஸ்கூலுக்கு போறாங்க. மேபி உங்ககிட்ட சொல்லலாம் ஸ்கூல்ல கோச்சிங் கிளாஸ் இருக்கு அப்படின்றது. அது 2வது விஷயங்க. ஆனா மெயினா எதுக்காக போறாங்க உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது நீங்க கெஸ் பண்ணியிருக்கீங்களா? என்னைக்காவது நீங்க ஸ்கூல்ல போய் டைரக்ட்டா பார்த்துருக்கீங்களா? ஆனா உண்மை என்னன்னா, மேத்ஸ வந்து ஹோம்வொர்க் குடுத்துருப்பாங்க டீச்சர். அதாவது நேத்து குடுத்துருக்காங்கன்னா, இன்னைக்கு சப்மிட் பண்ணணும். இல்ல ஹோம்வொர்க் குடுத்துருப்பாங்க, காமிக்க செக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, சீக்கிரமா போய் இன்னொரு பையனோ, பொண்ணோ மேத்ஸ் ஹோம்வொர்க் போட்டிருப்பாங்க. அவங்க நல்லா படிக்கக்கூடிய பசங்களா இருப்பாங்க. அதனால முன்னாடியே போயிட்டு உங்கள பார்த்து காப்பி பண்ணிப்பாங்க. ஆனா நீங்க வந்து உங்க பையனையோ, பொண்ணையோ நீங்க மேத்ஸ் டியூஷன் சேர்த்து விட்டுருப்பீங்க. அப்ப எந்த இடத்துல தான் தப்பு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க மேத்ஸ் சப்ஜெக்ட்ல நீங்க வந்து ஒரு மேத்ஸ் ஹேண்டில் பண்ற டீச்சர்ட்டயோ, மேம்ட்டயோ நீங்க ஜாயின் பண்ண வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். அதாவது சார் இல்லன்னா மேம் கிட்ட. அவங்க புரியிற மாரி சொல்லி தராங்களா? இல்லைன்னா, அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறவங்க கிட்ட தான் நீங்க டியூஷன் அனுப்பியிருந்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் உங்க பிள்ளையோட வீக்னஸ் தெரிஞ்சிருக்குமே. அதாவது எந்த பையன் எப்படி படிப்பான், எந்த பொண்ணு எப்படி படிக்கும், அதாவது நல்லா படிப்பாங்களா, படிக்க மாட்டாங்கன்ற வீக்னஸ் தெரிஞ்சிருக்கும். சரி, இது நம்ம ஸ்கூல்ல சொல்லி தர டீச்சர்ஸ் இல்லாம, வேற ஒரு ஸ்கூல் சார்கிட்டயோ, மிஸ்கிட்டயோ அனுப்பியிருக்கோம் அப்படின்னா, அங்க எப்படி ப்ராப்ளம் வருது? முக்கியமான விஷயம், நம்ம டியூஷன் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், அந்த வரக்கூடிய பிள்ளைய வந்து நம்ம பசங்க மாரி, அதாவது இப்ப நான் வந்து ஆருஜி கோச்சிங் சென்டர்னு வச்சு நடத்திட்டு இருக்கேன். அங்க பார்த்தீங்கன்னா, எல்கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் நாங்க கிளாஸஸ் எடுக்கிறோங்க. அதாவது ஸ்கூல்னா எல்லா சிலபஸும் நாங்க எடுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா, அதாவது ஆங்கிலோ இந்தியன் போர்டு, ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்இ அதுபோல. அது மாரி காலேஜ்னா யூஜி, பிஜி, அது வந்து இன்ஜினியரிங்கா இருக்கலாம், டெக்னிக்கலா இருக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் இருக்கலாம். ஈவன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கூட நீட் கோச்சிங் கூட நாங்க தரோம். ஓகே. இப்ப இந்த இடத்துல தப்பா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் எங்க கிட்ட வரக்கூடிய பிள்ளைய பார்த்தீங்கன்னா, என்னோட பிள்ளை மாரி நெனைச்சுப்பேன். எப்படின்னா, என்னோட பையன், என்னோட பொண்ணு மாரி நெனைக்கும்போது, அவங்களோட வீக்னஸ் தெரியுறத விட, அவங்களோட எந்த இடத்துல ப்ளஸ் இருக்கு, அவங்க எந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறாங்க அப்படின்றத நாங்க நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுப்போம். ஸோ, அவங்கள மோட்டிவேட் பண்ணி கொண்டு வருவோம். ஆனா, மத்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதுக்காக எல்லாரையும் தப்பு சொல்லலங்க. ஆனா, நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதாவது நான் சொல்லக்கூடிய சிம்ப்டம்ஸ் சீக்கிரமா ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனாலும் மேத்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா, காப்பி தானங்க அடிக்க முடியும். அதே நேரத்தில இன்னொரு விஷயத்த நீங்க அப்சர்வ் பண்ணணும். மிட் டெர்ம் டெஸ்ட்ன்னு வரும். அதுலலாம் பாஸ் ஆயிடுவாங்க. ஆனா 100 மார்க்ஸ் வரும்போது மட்டும் ஃபெயில் ஆயிடுவாங்க. இத நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இது எந்த சப்ஜெக்ட்க்கு வேணா சூட் ஆகுங்க. என்னன்னா ஸ்கூல்ல இந்த 50 மார்க் வச்சாங்கன்னா 2 17 34, ஒரு 1/2 மார்க் போட்டா 35 வந்துரும் மார்க். அப்பனா பாஸ் மார்க்கு. ஸோ அப்ப 1 மார்க் அங்கங்க கேட்டு, எப்படியாவது தெரியாமையாவது பார்த்து எழுதணும். இல்லன்னா கேட்டாவது கரெக்ட்டா எழுதணும் அப்படின்றது தான் பசங்களுக்கு டார்கெட்டா இருக்கும். இல்லன்னா மிஸ் திட்டுவாங்க. மிஸ்ஸ வந்து பிரின்சிபல் திட்டுவாங்க. பிரின்சிபல் வந்து கரஸ்பாண்டன்ட் சாரோ, மேமோ திட்டுவாங்க. இப்படி தான் போயிட்டு இருக்கு. பேரண்ட்ஸ் நம்ம போய் ஆர்கியூ பண்ணுவோம். ஸோ இது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸா இருக்கு. ஸோ இத சிம்பிளா சால்வ் பண்றதுக்காக பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மிட் டெர்ம் டெஸ்ட்ல பாஸ் ஆவாங்க. ஆனா மெயின் அந்த குவார்ட்டர்லி, ஹால்ஃப் இயர்லி அந்த மாரி இடத்துல வந்து ஃபெயில் ஆகுறாங்கன்னா, நீங்க ஈஸியா கெஸ் பண்ணீங்கன்னா, அவங்க வந்து கரெக்ட்டான ஹேண்ட்ஸ்ல நீங்க வந்து உங்க பிள்ளைங்கள குடுக்கல. அதாவது நல்ல கோச்சிங் சென்டர்லயோ, டியூஷன் சென்டர்லயோ நீங்க ஜாயின் பண்ண விடலன்ட்டு நீங்க சிம்ப்டம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஆனா இதுக்காக நீங்க ஏங்க வெயிட் பண்றீங்க? ஓகே. இன்னொரு விஷயம், நீங்க நல்ல சார்கிட்டயே சேர்த்திருந்தாலும், நல்ல மிஸ்ஸுகிட்டயே சேர்த்திருந்தாலும், நீங்க நமக்கு தெரியாம பெத்தவங்க பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா? ஒரு சம்ம போடணும்னா 10th ஸ்டாண்டர்டு அப்படின்னு வச்சுங்களேன், சமச்சீர் கல்வியா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு சிலபஸா இருக்கட்டும், 1/2 அன் ஹவர் ஆகுங்க. நல்லா கரெக்ட்டா சொல்லி தரவங்க சொல்லி தரணும், புரியிற மாரி சொல்லி தரணும். 1/2 அன் ஹவர் ஆகும். அப்போ ஸ்கூல்ல ஒரு சம்ம சொல்லிக் குடுத்து மீதி ஹோம்வொர்க் குடுத்துருவாங்களே! அப்ப டியூஷன்ல அது மாரி பண்ண முடியுமா? நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா?
இதில என் பையனோ, பொண்ணோ நல்லா படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க. இந்த மாரி நீங்க மோட்டிவேட் பண்றது ஃபேக்கா போய் பசங்கள் வந்து, ஐயோ! நம்ம அம்மா, அப்பா அசிங்கப்பட்டுருவாங்களேன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போய் சீக்கிரமா போய் காப்பி அடிக்கிறாங்களே! இத பத்தி நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? டெஸ்ட்ல ஃபெயில் ஆயி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலே போயிடுங்க. பேரண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணுங்க. நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, புடிச்ச இடத்துக்கு கூட்டின்னு போங்க. ஆனா படிப்புல வந்து உங்க பிள்ளைங்கள நீங்களே ஆ அவங்களோட கான்ஃபிடன்ஸ உடைக்கிற மாரி ஃப்யூச்சர ஸ்பாயில் பண்ணாதீங்க. அதாவது நெறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கடன வாங்கி கூட படிக்க வச்சிரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக கடன வாங்கி படிக்க வைங்கன்னு நான் சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, பசங்களுக்கு புரியிற மாரி சொல்லிக் குடுத்து மோட்டிவேட் பண்ணி, அவங்களுக்குள்ள கான்ஃபிடன்ஸ வர வச்சு நல்லா ஷேப் பண்ணுறாங்களா பிள்ளைங்கள? அதாவது நல்லபடியா அவங்கள படிக்க வைக்கிறாங்களா? ஸோ கான்ஃபிடென்ஸா இருக்காங்களா? ஒரு கொஸ்டின்னா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாரி இருக்க பையனோ, பொண்ணோ தாங்க பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். சும்மா புக்கு பின்னாடி இருக்க புக் பேக் கொஸ்டின படிச்சு ஆன்சர் பண்றது. யோசிச்சு பாருங்க. ஏங்க ஒரு கைடு இருக்கு. எதுக்குங்க கைடு? ஸ்கூல்ல மிஸ்ஸுங்களோ, சாரோ கரெக்ட்டா சொல்லிக் குடுத்தா எதுக்கு கைடு தேவைப்படுது? சரி, சரி அது மாரி கைடும் வாங்கி வச்சு டியூஷனுக்கு அனுப்பி, அது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மனி தாங்க. ஸோ அதனால நாங்க வந்து கேரண்டி ரிசல்ட் குடுப்போங்க. நீங்க வந்து எங்கள கான்டாக்ட் பண்ணணும்னா, வாட்ஸ்அப் நம்பர், மொபைல் நம்பர். ஸோ இதுவரைக்கும் வீடியோ பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி.